அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்கழி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 விளக்குகளில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றினால் கூட போதும், கட்டுக்கடங்காத பணவரவு ஏற்படும், எடுத்த காரியம் எளிதாக வெற்றி பெறும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இதை நீங்க தவிர்க்கணும். அதே போல இந்த விளக்கேற்ற போறவர்கள் நாளை தினம் நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கிற நேரத்தில் தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு முறை தலைக்கு குளிச்சுட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க. மற்றவர்கள் நார்மலா நீங்க குளிச்சுட்டு விளக்கேற்றலாம், தலைக்கு தான் குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பொதுவாகவே மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக தீபம் ஏற்றும் முறைகள் மற்றும் பணவசிய முறைகள்னு எதுவாக இருந்தாலுமே அதற்கு பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. இந்த பூமியில் வாழும் நமக்கு சற்று ஏறக்குறைய 30 நாட்களுக்கு ஒரு மாதம்னு 12 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை இந்த 12 மாதங்களை நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் தேவலோகத்தில் இருப்பவர்கள் ஒரே நாளில் 12 மாதங்களையும் பெறுவார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். சோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம்னா 2 மணி நேரம் அவர்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளுமே 12 மாதங்களையும் அவர்கள் பெறுவார்கள். சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவர் இந்த பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரார்த்தனை செய்கின்ற நேரம். இந்த 2 மணி நேரம் தேவலோகத்தில் என்ன மாதம் நடைபெறும்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம். அதனால தாங்க தினமுமே விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் விளக்கேற்றணும், பூஜைகள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் மனமுருகி நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும்ன்றது நிதர்சனமான உண்மை. தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க கூட இந்த மார்கழி 30 நாட்களையுமாவது நம்ம பயன்படுத்திக்கணும். மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. இந்த 30 நாட்களையும் பயன்படுத்திக்க முடியாதவங்க கூட மார்கழியில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிக தீபத்தை ஏற்றினாலே போதும், மார்கழி 30 நாளும் தீபம் ஏற்றிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ ஏதாவது முக்கியமான கோரிக்கைகள் அல்லது பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மறக்காமல் நாளைய தினம் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க. நாளைய தினம் இந்த விளக்கேற்ற முடியாதவங்க ஜனவரி 12ஆம் தேதி, அதாவது மார்கழி 27ஆம் தேதி அன்றைய தினமும் இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம். சரி வாங்க, இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும்னு டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், 3 வகையான தாந்திரிக தீபங்களை நம்ம பார்க்க போறோம். இதில் ஒரு தாந்திரிக தீபத்தை நீங்க ஏற்றினால் கூட போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க 2 அல்லது 3 தாந்திரிக தீபங்களையும் கூட நீங்க ஏற்றலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா 3 தீபங்களுக்குமே ஒரே டைமிங்ஸ் தாங்க. பிரம்ம முகூர்த்தம் மற்றும் சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தீபங்களை ஏற்றுவது பிரம்மாண்டமான பலன்களை விரைவாக நமக்கு கொடுக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்களுக்கு மற்ற நேரங்களும் இருக்குங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் உங்க எல்லாருக்குமே தெரியும், விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் நேரம். அடுத்ததாக நாளைய தினம் ஜனவரி 5 வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களில் எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தையும் பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் விடியற் காலை 4 மணி முதல் காலை 10 மணி 25 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப டைமிங்ஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒவ்வொரு தீபமாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போவது உப்பு தீபம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பை வாங்குவதே நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய உப்பையும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன தட்டுல அல்லது கிண்ணத்துல கல்லுப்பை போட்டு நிரப்பிக்கோங்க. அதற்கு மேல 2 அகல் விளக்குகளை வைத்து நம்ம தீபம் ஏற்றணும். ஆல்ரெடி நீங்க கல்லுப்பு தீபம், மருதாணி தீபம் அல்லது வெற்றிலை தீபம்னு இந்த தீபங்கள் ஏற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா அதே விளக்கை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக 2 அகல் விளக்கை நீங்க வாங்கிக்கோங்க. இதை நல்லா நீங்க வாஷ் பண்ணிட்டு 3 இடங்களில் மஞ்சள்
மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கணும். ஒரு டெமோக்காக நான் காட்டி இருக்கிறதுனால மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கலங்க. சுத்தமான நெய் கிடைக்கிறவங்க அதற்கு நீங்க பிரெஃபரன்ஸ் கொடுங்க. கடையில பிராண்டடான நெய் நீங்க வாங்குனீங்கன்னா அதுல கொஞ்சமாவது பசுனை இருக்கும். சோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நெய் கிடைக்காதவங்க நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஆனால் ஐக்கூட்டு எண்ணெய் இப்ப நிறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய்களுடைய கலவை கிடைக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. நெய் அல்லது நல்லெண்ணெயை விட்டு தாங்க தீபம் ஏற்றணும். அதே போல திரி பார்த்தோம்னா நார்மல் பஞ்சு திரி அல்லது நூல் திரியை நீங்க பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. விளக்கிற்கு பக்கத்துல ஒரு புஷ்பத்தை நீங்க வச்சிருங்க. எந்த மலர்கள் வேணாலும் நீங்க வைக்கலாம். விளக்கிற்கு முன்னாடி அல்லது சைடுல அல்லது பின்பக்கம்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அடுத்ததாக இந்த விளக்கிற்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நம்ம வைக்கணும். அது கல்கண்டு, உலர் திராட்சை, பழங்கள் அல்லது வீட்ல செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல், பாயசம், கேசரின்னு எந்த ஸ்வீட் வேணாலும் நீங்க வைக்கலாம். அல்லது கடைகள்ல இருந்து கூட நீங்க வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இனிப்பு சுவை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அதனால இனிப்பு நைவேத்தியம் மட்டும் தாங்க நம்ம வைக்கணும். இப்ப விளக்கை ஏத்திட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் குவியணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது முக்கியமான கோரிக்கைகள் இருந்தாலும் அதுவும் நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் விளக்கு எரியட்டும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்களாகவும் குளிர்விக்கலாம். நைவேத்தியமாக வைத்த பொருளை நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். இந்த விளக்கை நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கலைக்க வேண்டாம். சனிக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்தில் இந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி வச்சிடுங்க. அந்த கல்லுப்பை ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் புடிச்சுக்கோங்க. அதுல கரைச்சு கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்திடுங்க. அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல கூட ஊற்றலாம். வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க டைரக்டா இந்த உப்பை கரைக்கலாம். சோ உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க செய்யுங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது வெற்றிலை தீபம். எல்லா தெய்வங்களுக்குமே இந்த வெற்றிலை உகந்தது. ஆன்மீகத்தில் இந்த வெற்றிலைக்கு முக்கியமான பங்கு இருக்குங்க. ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல 2 வெத்தலையை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஒன்றன் மேல் ஒன்றாக நம்ம வைக்கணும். இந்த வெற்றிலை எந்த திசையை நோக்கி வேணாலும் இருக்கலாம். கிழியாத, ஓட்டைகள் இல்லாத நல்ல வெத்தலையா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. காய்ந்து போன, கிழிந்து போன வெற்றிலைகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. இப்ப 2 அகல் விளக்குகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்களாக இருந்தால் அந்த அகலையை நீங்க பயன்படுத்திக்கலாம். உப்பு தீபம், மருதாணி தீபத்திற்கு நீங்க பயன்படுத்திய விளக்குகள் இருந்தால் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புதியதாக 2 அகல் விளக்கை நீங்க வாங்கிக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு திசையை நோக்கி தாங்க இந்த விளக்கையும் நம்ம ஏற்றணும். உப்பு தீபத்திற்கு பார்த்ததை போல தாங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும். பஞ்சு திரி அல்லது நார்மல் நூல் திரியை நம்ம போட்டுக்கலாம். விளக்கிற்கு புஷ்பம் மற்றும் ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை நம்ம வைக்கணும். உப்பு தீபத்திற்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தாங்க இந்த தீபத்திற்கும். உப்பு தீபம் ஏத்திட்டு எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு பார்த்தோமோ அதே போலதாங்க இந்த தீபம் ஏத்தி வச்சுட்டும் நீங்க பிரார்த்தனையை செய்யணும். அரை மணி நேரத்திற்கு பிறகு விளக்கை நீங்க குளிர வச்சுட்டு அந்த நைவேத்தியத்தை நீங்க பிரசாதமாக சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அகல் விளக்குகளை நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. அந்த 2 வெத்தலையும் எடுத்து கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்கள் அல்லது கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்திற்கு கீழே கூட இந்த வெத்தலையை நீங்க போட்டுருங்க. அல்லது நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போவது மருதாணி தீபம். ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல மருதாணி இலைகள் அல்லது மருதாணி விதைகளை மட்டும் போட்டு கூட நீங்க தீபத்தை ஏற்றலாம். மருதாணி விதை மற்றும் இலைகள்னு 2த்தையும் கலந்து கூட நீங்க போடலாம். ஆல்ரெடி உப்பு தீபம், மருதாணி தீபம் அல்லது கல்கண்டு தீபம் ஏற்றிய விளக்குகள் இருந்தால் அதை தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா புதிய அகல் விளக்கு நீங்க வாங்கிடுங்க. நாட்டு மருந்து கடைகள்ல மருதாணி விதைகள் கிடைக்கும். அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அது காய்ந்து இருந்தாலும் சரி அல்லது பச்சை விதைகளாக இருந்தாலும் சரி. வீட்டிலேயே நீங்க மருதாணி செடி வச்சிருக்கீங்கன்னா அதிலிருந்து கூட இலைகள் அல்லது விதைகளை எடுத்துக்கலாம். ரோட் சைடுல இருந்தாலும் அதை நீங்க பறிச்சுக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் வீட்டில இருந்து இந்த மருதாணி விதைகள் அல்லது இலைகளை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் எடுக்க கூடாதுங்க. அதே போல மாலை 6 மணிக்கு மேல நம்ம எடுக்க கூடாதுங்க. உங்க வீட்டிலேயே இருக்குன்னா எப்ப வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதை கூட பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி நம்ம பறிச்சு வச்சுக்கிறது நல்லது.
இப்ப நம்ம பார்த்த உப்பு தீபம் வெற்றிலை தீபம் போலதாங்க இந்த விளக்கையும் கிழக்கு திசை நோக்கி நம்ம ஏற்றணும். நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும். பஞ்சத்திரி அல்லது நூல் திரியை நீங்க பயன்படுத்துங்க. உப்பு தீபம் ஏத்தி வச்சுட்டு எப்படி நம்ம பிரார்த்தனை செய்தோமோ அதே போலதாங்க இந்த தீபத்திற்கும் நம்ம பிரார்த்தனையை செய்யணும். இந்த 3 தீபத்திற்குமே எத்தனை கோரிக்கைகளை வேணாலும் நாம் வைக்கலாம். விளக்கிற்கு புஷ்பம் மற்றும் இனிப்பு நைவேத்தியத்தை நம்ம வைக்கணும். அரை மணி நேரத்திற்கு பிறகு விளக்கு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு பூவை கொண்டு நீங்களாகவும் குளிர வைக்கலாம். நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. மருதாணி விதைகள் மற்றும் இலைகளை ஒரு சிவப்பு நிற துணியில ஒரு சின்ன மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வச்சிருங்க. 48 நாளைக்கு பிறகு அந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போய் நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமாக பார்த்து நீங்க போட்டுருங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை நம்ம போடக்கூடாதுங்க. மற்ற நாட்கள்ல கூட மாலை 6 மணிக்கு முன்பாக எப்ப வேணாலும் நீங்க போடலாம். நாளைய தினம் இப்ப நம்ம பார்த்த தீபங்களில் ஒரு தாந்திரிக தீபத்தையாவது மறக்காமல் நீங்க ஏத்துங்க. பலன்கள் கண்கூடாக உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.